பிரைஸ் தி லார்ட். சியோன் வாராந்திர வேதாகம ஆய்விலே தேவனுடைய தயையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். ஆம், அவர் தயை பெருத்தவர், மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். மகிமை உண்டாவர். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவரின் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் என்று சொல்லி மோசே சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், அவர் மனம் இறங்குகிற தேவன். அவருடைய தயையினால் மனம் இறங்குகிறவர். உடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, உடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறேன். கர்த்ததாமே ஏழைகளை நினைவு கூறுகிற தேவன் தம தயையினாலே பராமரிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அன்றைய வசனத்தின் மீது நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்முடைய இரட்சகராய் தேவனுடைய தயையும் மனுஷன் மேல் அவருடைய அன்பு பிரசன்னமான போது அவர் தாமே தம் மறுஜன்மம் அளிக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்கினாலும் ரட்சிக்கிற தேவன். தயை நம்மை ரட்சிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், ஏசாயா 55:7 எழுதப்பட்டபடி கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் தாமே நமது பாவங்களை மன்னிப்பதற்காய் அவர் தயை இருக்கிறது, அவருடைய இரக்கம் இருக்கிறது. அவர் தாமே முதற்பேரான தமக்கு ஒரே பேரான குமார் நமக்காக சிலுவிலே ரத்தம் சிந்த ஜீவனை கொடுத்து ரட்சிப்பு கொண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். நித்திய ஜீவன் உண்டு. தேவனுடைய தயை மாத்திரம் பற்றி கொண்டால் அவர் தாமே நமக்கு நித்திய ஜீவனையும் அதற்கு நித்திய மகிமையை காண பண்ணுவார். ஆம், அவர் நீதியின் தேவன், அவர் நம்மை நடத்துவார். மகிமை உண்டாவதாக. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். தயனாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். ஆண்டவர் தாமே ராஜாதி ராஜா, தன் பிள்ளைகளையும் ராஜாவாக்குகிறவர். ரத்தத்தினாலே கழுவி ஆசான் ராஜாவாக்கினவர். ஆம், அந்த தயம் சத்தியம் ராஜாவாக்கு மாத்திரமல்ல, உங்க சிங்காசனத்தில் நம்ம இடபெறம் செய்யும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. தயை என்று சொன்னால் நாம் நன்மை ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அவர் தாமே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நன்மைகளால் நிரப்புகிற தேவன், நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன். அதே விதமாய் நாமும் கூட நன்மை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். மகிமை உண்டாவதாக. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஆம், தேவனுடைய தயை ரட்சிப்பை கொண்டு வந்து விடுகிறது. தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வந்து விடுகிறது. தேவன் நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவருடைய தயை நித்திய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடுகிறது. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ராஜாதி ராஜா நம்மை நடத்துவார். மகிமை உண்டாவது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரம் வந்தது. ஆண்டவர்தாமே சீயோனை ஸ்திரப்படுத்தி நித்திய சீவனாக, ஆம், அங்கே யோவான் தரிசனத்தில் கண்டபடி அந்த சீவனிலே நம்மையும் இடம்பெற செய்வாராக. ஆமேன், ஆமேன்.